ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஒருவர் ஜாதகத்தில் உத்தியோக இழப்பு எப்போ வரும், தொழில் ரீதியாக நஷ்டம் எப்போ வரும், அதே போல் வியாபாரத்தில் எப்போ நஷ்டம் வருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்தாலே நம்ம உஷாரா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருவர் ஜாதகத்தில் தொழில்காரகர் அப்படிங்கிறது யாருன்னா சனி பகவான். நம்ம சனி பகவானை தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். கோச்சாரத்தில் எந்த இடத்துல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உத்தியோக ரீதியாக ஒருவர் கவனமாக இருக்கணும், வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், சொந்த தொழிலில் கவனமாக இருக்கணும்னா நம்ம சனி பகவானை கவனமாக பார்க்கணும். இந்த ராகு கேதுங்கிறது விஷக்கிரகங்கள், தடை கிரகங்கள். அப்போ உங்கள் ஜாதகத்தில் கோச்சார சனி பகவான் உங்கள் பிறப்புகால ராகு கேது எங்கே இருக்கிறாரோ அது மேலே போகிறாரா அப்படின்னு பாருங்கள். அப்போ கோச்சார சனி பிறப்பு கால ராகு கேது மேலே போகும்போது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக பாருங்கள், உங்களுக்கு வியாபார ரீதியாக சிக்கல்கள் ஏற்படும். அப்போ ராகு கேது மேலே தொழில்காரர்கள் சனி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துவிடும். நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், இழப்புகள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரர்கள் சனி பகவான் ராகு கேது மேலே பயணிக்கும் போது தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறாங்க, அந்த கட்டத்து மேலே சனி போகிறாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ ராகு பிறப்பு கால ராகு கேது மேலே கோச்சார சனி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ரொம்ப உஷாராக இருக்கணும். அதே போல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறான்னு பாருங்கள். அந்த சனி பகவான் மேலே கோச்சார ராகுவோ அல்லது கோச்சார கேதுவோ பயணிக்கும் பொழுதும் உத்தியோக ரீதியாக பெரும் சிக்கல், தொழில் ரீதியாக பெரும் பிரச்சனை, அதே போல் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சனி பகவான், இந்த ராகு கேது இவங்களை வச்சு பாருங்கள், உங்களுக்கு உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் எந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க முடியும். அந்த பெரும் பிரச்சனையிலிருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்க முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த வீட்டில் போகிறாருங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே நீங்கள் அதாவது நம்ம பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கோச்சாரத்தில் ராகு கேது மேலே போனாலும் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் தசாபுத்திக்கு நடைமுறையில் இருந்தாலும் உங்களுக்கு உத்தியோக இழப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த 10ஆம் அதிபதி மேலே ராகு கேது பயணிக்கும் பொழுதும் பாருங்கள், உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக பாருங்கள் பெரும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தசாபுத்திகள் நடந்தால் பாருங்கள் உங்களுக்கு அந்த பலன் உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் பாருங்கள் உங்களுக்கு உத்தியோக இழப்புங்கிறது வரும், தொழில் ரீதியாக பிரச்சனைங்கிறது வரும். அதே போல் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல வந்து அந்த தசாபுத்திகள் நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோக இழப்பு வரும். ஏன் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்து தசாபுத்தி நடத்தும் போது உத்தியோக இழப்பு வரும் அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், 3ஆம் இடம். அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு உத்தியோக இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து தசா நடத்தும் பொழுதும் பாருங்கள் உங்களுக்கு உத்தியோக இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த காலகட்டத்தில் பாருங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள் கோச்சாரத்தில் இந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு, இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது வரும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் பாருங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு. அப்போ யாருக்கெல்லாம் ஜென்ம குரு நடக்கிறதோ அவர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் உத்தியோக இழப்பு, வியாபார ரீதியாக கஷ்டம், தொழில் நஷ்டம் இதெல்லாம் வரும். அந்த காலகட்டத்தில் நம்ம பெரிய முதலீடுகள் போடாமல் இருக்கணும், யாரையும் பகைச்சிக்காமல் இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் தப்பிக்கலாம். அதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பயணிக்கிறார்னு வச்சுங்க, அந்த காலகட்டத்திலையும் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா 8லே வாலி பட்டம் இழந்தார், பட்டம் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது உண்டுங்க. அப்போ இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் 8ஆம் இடத்துல குரு போயிட்டு இருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருப்பார். அப்போ இந்த 8ஆம் இடத்துல குரு போகக்கூடிய காலகட்டத்திலையும் அந்த தசாபுத்திகள் நடந்தால் கட்டாயம் உங்களுக்கு உத்தியோக இழப்புங்கிறது வரும். உத்தியோகத்தில் பாருங்கள் இழப்பு, தேவையில்லாத இடமாற்றங்கள், சொந்த தொழிலில் நஷ்டம்,
வியாபாரத்தில் நஷ்டம். இந்த 8ஆம் இடத்துல குரு போகும்போதும் பாருங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் விருச்சக ராசிக்காரர்களும் ஜூன் 1ஆம் தேதி வரையும் இப்போ கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு செல்லக்கூடிய காலத்தில் நிறைய பேருக்கு அவமானம், தலைக்கு மேலே பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலே நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது வரும். இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பயணித்து கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் 10ஆம் இடத்துல குரு இருப்பார். பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலைவட்டியில் இறந்து உண்ணதும் 10க்கு குரு வந்தபோது சிவனே பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் இருக்கு. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரையும் பாருங்க உத்தியோக ரீதியாக பெரும் பிரச்சனைகள், பெரும் கஷ்டங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு வேலையே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ராசிக்குள்ள குரு பயணிக்கக்கூடிய காலம் ஜென்ம குரு காலம், ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காலம், அது மாதிரி 10ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. பாருங்க, இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நம்ம உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதே போல பாருங்க, ஜென்ம சனி. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனிலையும் பாருங்க நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது வரும். வேலையில மாற்றங்கிறது நிறைய பேருக்கு வரும். அதே போல வேலையை நம்ம வலுக்கட்டாயமாக வேலையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலாம் ஏற்படுங்க. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள்லாம் ஜென்மசனியில் வருங்க. அதனால மீனராசிக்காரர்களும் பாருங்க 2027 ஜூன் வரையும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம். இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்கீங்களோ அந்த நட்சத்திரம் அந்த பாதத்தில் போகும்போது மிகப்பெரிய கடுமைகள்ங்கிறது இருக்கும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு பாருங்க, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் தான் சனி போகிறார், ஜென்மசனி. அப்போ மீனராசிக்காரர்களுக்கும் பாருங்க ஜென்மசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய சிரமங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் அஷ்டம சனி காலம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க 8ஆம் இடத்துல சனி போகிறார். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது வேற ராசிக்குள்ள போறாரு. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 90% பாருங்க வேலை இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள கேது போறதும் தவறு, 8ஆம் இடத்துல சனி போறதும் தவறு. அப்ப சிம்ம ராசிக்காரர்களும் பாருங்க இந்த கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் இந்த 2026 10ஆவது மாசம் வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல அஷ்டம சனி பாருங்க உங்களுக்கு 2027 ஜூன் வரையும் இருக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, தொழில் நஷ்டம், தொழில் அவமானம், உத்தியோக இழப்பு, வியாபாரத்தில் நஷ்டம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ கோச்சாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல கும்ப ராசிக்காரர்களுக்கும் பாருங்க ராசிக்குள்ள ராகு போறாரு. அந்த இப்போ கும்பராசிக்காரர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அது எந்த பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த பாதத்தில் ராகு போறாரான்னு பாருங்க. அந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஏமாற்றங்கள் நிறைய வரும் கும்பராசிக்காரர்களுக்கு. இப்போ ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் போறாரு. அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க இப்போ ஏதாவது ஏமாற்றங்கள், இழப்புகள், உத்தியோக இழப்பு, மன ரீதியான போராட்டம், வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரத்தில் ஏமாற்றம், பெரிய முதலீடு செஞ்சு நான் ஏமாந்துட்டேங்க, வியாபாரத்தில் நஷ்டம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கும்பராசிக்காரர்களும் பாருங்க 2026 10ஆவது மாதம் வரையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்க இந்த உத்தியோக இழப்பு, தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரக கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தான். அதே போல் பிறப்புகால ஜாதகத்தில் குரு சுக்கிரன் மேலே இந்த ராகு கேது பயணிக்கும் பொழுதும் பாருங்க பண வரவில் மிகப்பெரிய தடைகள் எல்லாம் கொடுக்கும். எல்லா பணமும் லாக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பிறப்புகால குரு சுக்கிரன் மேலே இந்த ராகு கேது பயணிக்கும் போது தான். அப்போ உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது, என்ன தசபுத்தி நடக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். வியாபாரத்தில், சொந்த தொழிலில், அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய கோச்சாரம் தற்போது எப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.